அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழகத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை பற்றிய ஒரு சிறு ஜோதிட கண்ணோட்டம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பகல் 1:15 மணி வரையிலும் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். அதன் பிறகு அவர் பூரம் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே அன்று முழுவதும் சந்திரன் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கின்றார். அந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் மேஷத்திலே உச்ச பலம் பெற்று விளங்குகின்றார். இந்த அன்று முழுவதும் கரிநாளாகும். கரிநாள் என்பது சுப நிகழ்ச்சிகளுக்கு உகந்த தினம் அல்ல என்பதை அறிவோமாக. அன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற கிரக நிலையை பொறுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உள்ளன, அந்த தனிப்பட்ட வேட்பாளரது ராசியை பொறுத்து என்பதை பற்றி சொல்ல காண்போம். மேஷ ராசிக்கு ஒரு ராசிக்கு 11 குடையவன் 11ஆம் இடம் என்பது வெற்றியை லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். அந்த வகையிலே மேஷ ராசிக்கு 11ஆம் இடமாகிய கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இப்போது கும்பத்திலேயே ஆட்சி பெற்று முழு பலம் பெற்று விளங்குகின்றார். மேலும் அன்றைய தினம் உள்ள சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரியனும் அந்த மேஷ ராசியிலே உச்ச பலம் பெற்று விளங்குகின்றார். ஆகையினாலே மேஷ ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபராசியை சார்ந்த அன்பர்கள். ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் மீனம். அந்த 11ஆம் இடத்திலே இப்பொழுது ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கோச்சாரத்திலே ஒரு ராசிக்கு 3, 6 மற்றும் 11ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரித்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும், சுப பலன்கள் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று கோச்சார பலன் சொல்லுகின்றது. அதன்படி ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதனாலே ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த ரிஷபராசியை சார்ந்த வேட்பாளர்களுக்கும் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. மேசராசியை சார்ந்த அன்பர்கள் வேட்பாளர்கள், மேசராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனாலே மேசராசியை சார்ந்த வேட்பாளர்களும் வெற்றி வாங்கி சூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதுபோல ரிஷபராசி சார்ந்த அன்பர்களுக்கும் அந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு சஞ்சரிப்பதனாலே ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களும் வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலே இப்பொழுது குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். குரு பகவானும் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களிலே சஞ்சரிக்கும் காலத்திலே அந்த ராசிக்கு நன்மையை செய்வார் என்ற கோச்சார பலத்தின்
அடிப்படையிலே மிதுன ராசிக்கு 11ஆம் இடமாகிய மேஷத்திலே இப்பொழுது குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதனாலே அந்த தேர்தல் தேதியிலே ஆகவே மிதுன ராசி அன்பர்களும் வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகின்றது. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்து விட்டார். அவர் அஸ்தமனமாகிவிட்டார். ஆகையினாலே கடகராசியை சார்ந்த மேலும் கடகராசிக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அஷ்டமத்து கடகராசியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் தெரியவில்லை. அடுத்ததாக சிம்ம ராசியை சார்ந்த வேட்பாளர்கள். சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று விளங்குகின்றார். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார். ஆகையினாலே சிம்மராசியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறலாம் என்று சொன்னாலும் கூட சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். அஷ்டமத்து ராகு காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வெற்றி வாகை இழுபறியாக இருக்குமோ என்று தோன்றுகின்றது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு 11ஆம் இடம் கடகம். அந்த 11ஆம் இட கடகத்திற்கு அதிபதி சந்திரன். அவர் கன்னிராசிக்கு வெற்றி தேடிக்கொள்ளக்கூடிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் கன்னிராசிக்கு விரயஸ்தானமாகிய சிம்மராசியில் இருப்பதனாலே மேலும் சனி பகவானும் அந்த சந்திரனை பார்ப்பதனாலே கன்னிராசிக்கு விரயஸ்தானத்திலே உள்ள காலத்திலே தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதனாலே கன்னிராசி அன்பர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தேகத்திற்கிடமாக இருக்கின்றது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 11ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருக்கின்றார். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். ஆகவே வெற்றி வாகை தரக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதியாகிய சூரியன் உச்சபலம் பெற்று விளங்குவதனாலும் 3, 6, 11ஆம் இடத்திலே ராகு இருந்தால் சிறப்பு செய்வான் என்ற அடிப்படையிலே ராகுவும் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த துலாம் ராசியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறாக 6 ராசிகளுக்கு 7 ராசிகளுக்கு இந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகளை பற்றி அறிய கண்டோம். மற்ற ராசியை சார்ந்த வேட்பாளர்களுக்கான வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகளை பற்றிய தகவல்களை அடுத்து வரும் பதிவிலே காண்போம். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.